செய்தியை பார்த்து வருகிறோம். ஜீவனாம்ச தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இஸ்லாமிய பெண்கள் குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு 125 கீழ் ஜீவனாம்சம் பெறலாம் என்ற தீர்ப்புக்கு எதிராக அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் சீராய்வு மனு தாக்கல் செய்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். இந்த வழக்கு குறித்தான முழுமையான விவரங்களை வழங்கலாம். இஸ்லாமிய பெண்கள் விவாகரத்து உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1986 ஒரு விவாகரத்து செய்யப்பட்ட இஸ்லாமிய பெண் தனது முன்னாள் கணவரிடமிருந்து குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு 12 கீழ் ஜீவனாம்சம் பெறுவதை எந்த வகையிலும் தடுக்கவில்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. மேலும் உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவின் அடிப்படையில் விவாகரத்து செய்த மனைவிக்கு பராமரிப்பு தொகையினை வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இந்த நிலையில் இந்த உத்தரவிற்கு எதிராக தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடானது செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது தனிநபர் அகில இந்திய முஸ்லிம் தனி சட்ட வாரியம் சார்பில் இந்த சீராய்வு மனுவானது உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்லாமிய பெண்கள் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 125 கீழ் ஜீவனாம்சம் பெறலாம் என்ற இந்த தீர்ப்புக்கு எதிராக தான் தற்பொழுது சீராய்வு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்பது இஸ்லாமிய தனிச்சட்டத்தின் நடைமுறைகளுக்கு முழுவதும் எதிராக உள்ளதாகவும் அந்த சீராய்வு மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விரைவில் இந்த சீராய்வு மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இந்த மனுவை ஏற்றுக்கொண்டு விசாரிப்பதா இல்லையா என்பது குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.